ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மசாலா போண்டா செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம், பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, துருவன இஞ்சி 1 துண்டு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்ததும் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்து, கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து, 1/4 டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம மீதமுள்ள மசாலா வேஸ்ட் ஆக்காமல் மசாலா தோசை செஞ்சு கூட சாப்பிட்லாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து, 2 பிஞ்சில் ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பன்னீருடைய பேனை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச மாவை 1/2 குழி அளவு சேர்த்துக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணதும் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததும் மேலே கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா குழிலையும் ஃபில் பண்ணதும் 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். லோ ஃப்ளேம் வச்சு வேக விடுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மசாலா போண்டா 2 பக்கம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கரண்டியில் நம்ம சேர்த்த மசாலாவை மாவில் டிப் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்தா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான மசாலா போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் அதிகமாக எண்ணெய் இல்லைன்னா இந்த மாதிரி 2 டீஸ்பூனை வச்சு மசாலா போண்டா ஈஸியாக செய்யலாங்க. இந்த ஈஸியான மசாலா போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.